கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கொண்டம்பட்டி பஞ்சாயத்து. என் பேர் வந்து சண்முக சுந்தரம், விவசாய சங்க தலைவர். இந்த தக்காளிக்கு வந்து குச்சி நடுறது ஒரு ஏக்கராவுக்கு 15,000 செடிக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு செடிக்கும் ஒரு குச்சி நம்மளால் நட முடியாது. ஆனால் இது வந்து காயலாங்கடையில் வெறும் 30 ரூபாய்க்கு கிலோ கிடைக்குது. இதை வாங்கி எல்பிஜி சிலிண்டரில் கொஞ்சம் சூடு பண்ணேன், கட்டைப்பிள்ளையில் அமுத்திட்டேன். இப்போ அதை செஞ்சது கையில் இல்லை, இருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்ட் காமிச்சிட்றேன். இதில் ஒரு சின்ன புனல் வச்சு எம்சாண்டும் சிமெண்ட்டும் கலக்கி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதே போல் தட்டை ஆக்கிடுங்க. தக்காளி இது ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருங்க, ஏன்னா கருப்பு வந்து செடி ஹீட் பண்ணி செடியை வந்து சாகடிச்சிடும் மேல் தோல். ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டா வந்து வெப்பநிலை உள்ளே போகாது. இது 15 வருஷத்துக்கு மேலே உழைக்கும். இது வந்து தக்காளி செடி நடும்போது ஒரு 1/2 அடிக்கு மண்ணுக்குள்ளே செருகிடுங்க. செருகிட்டு மிச்சர் கடையில் செல்லோ டேப்பு வண்டியில் இருக்குது. செல்லோ டேப் வந்து ஆட்டோமேட்டிக் செல்லோ டேப் வந்து 500 ரூபாய். 100 ரூபாய்க்கு வந்து நீங்களே மேனுவலாக அப்படி சுற்றி விட்டிங்கன்னா கட் ஆகிடும். செடி ஒரு அடி வளர்ந்து இன்னொரு டேப்பு மொத்தம் 3 டேப்பு அடிச்சு விட்டிங்கன்னா தக்காளி செடிக்கு நீங்கள் குச்சி வாங்க தேவையில்ல, கயிறு போட்டு கட்ட தேவையில்ல. இது ஒரு சிறிய கண்டுபிடிப்பு. விவசாயிகளை நீங்களே பண்ணிக்கலாம். அடுத்தாப்புல வந்து விவசாயத்துக்கு வந்து மயில், கொக்கு, நெல் வயலில் கொக்கு உட்காரும். மயில் வந்து எல்லா பயிர்களையும் சாப்பிட்டு போகும். அதுக்கு ஒன்றும் இல்லை, 2.5 இன்ச் பைப் எடுத்துக்கங்க, இது மூடி எடுத்துக்கங்க. நம்ம வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் பற்ற வைக்குமில்ல, அதே தான் வாங்கி இதில் உள்ள எம்சில் போட்டு பேஸ்ட் ஒட்டிக்குங்க. இது வந்து 2.5க்கு 1.25 பைப் ரெடியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது ஒரு பிவிசி பைப்பை அறுத்து மேலே பாருங்கள், இப்படி கிளிப் மாதிரி அதை கட் பண்ணி மேலே சொல்லிவிட்டு கிளிப் மாதிரி இந்த ஓட்டையை அடைச்சிக்கும். இந்த ஓட்டையில் கேஸ் வெல்டு அடிக்கிற கல்லுன்னு கேளுங்க. இது 40 ரூபாயிலேருந்து கிலோ வந்து 90 ரூபா வரையும் விற்கிறாங்க. இந்த கார்பன் கல் வந்து எரிசக்தி கொண்டது. நம்ம வந்து பட்டாசு வந்து சின்ன பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் வச்சிடும், நம்ம மழை பெஞ்சா நவுத்துக்கும். இது வந்து துளி வேலை கல் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டிங்கன்னா இது வந்து கார்பன் கல்லுங்க. உடச்சிக்கங்க, இவ்வளோ பெரிய இருக்கும், பெருசாக இருக்கும். இதை வந்து உடச்சிக்கணும். இது இவ்வளோ கூட தேவையில்லை, சின்னதாகவே போட்டால் போதும். இது நேரில் இப்படி ஓட்டையில் போட்டு இந்த தண்ணியை வந்து 10 ரூபாய்க்கு கூல்ட்ரிங்க்ஸ் வருது. அந்த டப்பா எனக்கு கையில் கிடச்சிச்சு, எடுத்துக்கிட்டேன். லைட்டாக தண்ணி விட்டுட்டேன். தண்ணி விட்டோடனே கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி ஒரு குளிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை லைட்டராக அடிக்கணும். அப்படி அடிச்சிங்கன்னா வெட்டி கிளப்புச்சுன்னா கொக்கு, மயில் எல்லாம் போயிடும். இது வந்து லைசன்ஸ் தேவையில்ல, அரசாங்கம் இது யார் உயிரையும் கொல்ல போகிறதில்ல. வெடி கிளப்புனா வந்து பறவைகள் ஓடிடும் அப்படிங்கிற தத்துவத்தை ஆரம்பித்து எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டில் நடந்ததை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதை எல்லாரும் பயனடையணுன்றதுக்காக இதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்களே விவசாயிகளே நீங்கள் திருப்பி இதே கல்லை யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஒரு தடவை இப்படி போட்டு திருப்பி தண்ணி வந்து லைட்டாக விடணும், அதிகம் விடப்படாது, லேசாக விடணும். இது வந்து 10 தடவைக்கு மேலே இந்த கல்லை யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு குளிக்கிட்டு கேஸ் ஃபார்ம் ஆன உடனே திருப்பியும் அப்படியே இந்த கேஸ் கல், கார்பன் கல், சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவங்க கேஸ் வெல்டு அடிக்கிறாங்களா அவங்ககிட்ட கிடைக்கும். இது கொஞ்சமாக விட்டுட்டா சவுண்டு கம்மியாக வருது. நானும் இந்த நீர் அளவு எவ்வளோன்றது இன்னும் ரிசர்ச் பண்ணல. சும்மா லைட்டாக போடுறேன், அடிக்கிறேன், அவ்வளோதான வழியா. இன்னும் சரியான தீர்வான தண்ணியை வந்து சும்மா ஒரு 4 போட்டுதான்ற அளவில் இருந்தால் போதும். இப்படி ஒரு குளிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைக்கணும். இவ்வளோ தாங்க. நீங்கள் மயில் மற்ற பறவைகளை ஓட்டலாம். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு லேசர் சூழி ஒரி மூலிமா தக்காளி செடி தவிர மீதியெல்லாம் சாகடிக்கணும்னு சொன்னால் அது சாகடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். கத்திரி செடி எந்த பயிர் இருக்குமோ அந்த செடி தவிர மீதில் அழிச்சிருன்னு சொல்லி நம்ம வயலில் விட்டோம்னா சென்சார் மூலிமா அதே களையெல்லாம் சாகடிச்சிட்டு வந்துடும். அதேமாதிரி அசுவினி, பூச்சி, புழு எது தேவையோ அதை மட்டும் சாகடினா லேசர் டெக்னாலஜியில் இருக்குது. உரம் போட தேவையில்ல. சூரிய ஒளி மூலிமா செடியை காட்டினாவே செடி வளரும். உரம் இல்லாமல் செடி வளர்க்கலாம், உரம் இல்லாமல் பூச்சிகளை கொல்லலாம், உரம் இல்லாமல் செடிகளை வந்து களை செடிகளை அழிக்கலாம். இது வந்து லேசர் டெக்னாலஜி. பூலோகத்தில் 192 நாடு இருக்குது, 150 நாடுகள் பயன்படுத்துது. இன்னும் நம்ம நாட்டில் பயன்படுத்துறதுக்கு என்ன போல் கண்டுபிடிப்புக்காரர்களை வந்து விட மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிப்பு செஞ்சு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மத்திய அரசோ மாநில அரசோ எனக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய விவசாய பணிகளை வச்சு மகளே உங்களுக்காக இது நான் பலாயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது மேலே அடுத்த வாரத்தில் இன்னும் அதிநவீன கண்டுபிடிப்புகள் நான் விட போகிறேன். நன்றி. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 93. என்னுடைய பேர் வந்து சண்முக சுந்தரம். நான் ஒரு கிராமப்புறத்தான் விவசாயி. கொண்டம்பட்டின்ற கிராமத்தில் தான் வசிக்கிறேன். என்னுடைய தாலுகா வந்து ஊத்தங்கரை. என்னுடைய மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தமிழ்நாடு. உலகளாவே 192 நாட்டுக்கு என்னுடைய கண்டுபிடிப்பெல்லாம் இந்த நண்பர்களால் மூலிமா இதுக்கு முன்னே நிறைய போட்ட வீடியோக்கள்லாம் போயிருக்குது.
இது மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்தால் மக்களுக்கு யூடியூப் மூலிமா தெரிவிங்க, மக்கள் பயனடையட்டும். இதுக்காக தான் கண்டுபிடிப்பு செய்கிறதே வந்து. இதை வந்து சேட்டலைட்டு 4000 கோடி 5000 கோடி செலவு பண்ணுறாங்க, அவ்வளோ தேவையே இல்லை. வெறும் 500 ரூபா விட்டால் சேட்டலைட்டு 140 கிலோமீட்டர் உயரம் தான் இருக்குது இந்த காற்று, அதுக்கு மேலே கொண்டு போய் விட முடியும். அதனால் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளுக்கு வந்து பாருங்கள், அது தகுந்த மாதிரி விவசாயம் செய்யுங்க. கண்டுபிடிப்புகளுக்கு வந்து மத்திய அரசோ மாநில அரசோ எல்லாரும் என்ன மாதிரி நிறைய கண்டுபிடிப்புக்காரர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்குங்க. அவங்க கண்டுபிடிச்சி வருங்கால மாநிலர்களுக்கு உதவியாக இருக்கும், பூலோகத்தையும் காப்பாற்றுறதுக்கு வழிமுறையாக இருக்கும். நன்றி.